பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். நம்ம தமிழ் சினிமா நட்சத்திரங்கள்லாம் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்கலாம் எப்படி படிப்பாங்க, ஒழுங்கா படிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டீச்சரா சாலமன் பாப்பையா அவர்கள் இருக்கிறாரு. ஸோ அந்த கிளாஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல உங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் இதுல உள்ள வருவாங்க, லைட்டா டேமேஜ் ஆவாங்க. அதெல்லாம் நீங்க கண்டுக்கூடாது, சிரிச்சுட்டு அப்படியே விட்டுறணும். ஓகே, ஏன்னா நான் யார் வாய்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண போறேன்னா அவங்க எல்லாருடைய ஃபேன்ஸும் தான் நான். ஓகே, இப்பயே சேஃபா இருந்துக்கிறேன் நான். ஓகே, அதுக்கப்புறமும் உங்களுக்கு பிடிக்கல அடிச்சுதான் பேசுவேன் அப்படின்னீங்கன்னா தனியா பிரைவேட்டா. ஓகே, ரெடியா இருக்கேன். உங்கள்கிட்ட நான் பேசவே இல்லை, இந்த மேட்டருக்கு நான் வரவே இல்லை உங்கள்கிட்ட. நீங்க பக்கத்திலே இருக்கீங்க, நான் தூரத்தில் இருக்கவங்கள்ட்ட தான் பேசுறேன். ஸோ சாலமன் பாப்பையா கிளாஸ்க்குள்ள வராரு, அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, அருமை அழகு பெண்களேன்னு சொன்ன உடனே கையை தட்டி இருக்கலாம். உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போலே. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, தட்டுறாக இல்லையே சும்மா. இததான் பெரியவங்க மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காக. இருக்கட்டும், என்ன கொண்டாந்து வகுப்புல விட்டுட்டாக. வகுப்புல என்ன பண்றது விலங்குலே. முதல்ல அட்டெண்டன்ஸ் எடுப்போம்யா. அட்டெண்டன்ஸ் சொல்ல வாங்க. பிரகாஷ் ராஜ் நீங்க சொல்லுங்க. ஹாய் செல்லோ, ஐ லவ் யூ டே, லவ் யூ. இவன் என்னையா வாத்தியாருக்கு ஐ லவ் யூ சொல்றா. இவன் மாணவனா, உனக்கவனே சொல்லுவா, உனக்கவன் சொல்லுவா. நான் சொன்ன தனலட்சுமி கடே, தனலட்சுமியா சாமிடு சாமி அப்படின்னா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துது. தப்பு தப்பு தப்பு, முத்து பாடினா ஒரு பயம் இருக்கணும். கோர்ட்டு வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணி இருக்க. ஏதோ அப்துல் கலாம் கையால் அவார்டு வாங்கின மாதிரி இல்ல பேசுறா. இவனு சரி வர மாட்டா. நீ ஓரமா உட்காரு. அடுத்ததா வாங்க கேப்டன் விஜயகாந்த், நீங்க ஒரு அட்டெண்டன்ஸை சொல்லுங்க. யாரா என்ன கூப்பிட்டது? இங்க நான் ஒருத்தர் தான் இருக்கேன், நான் தான் கூப்பிட்டேன். எதுக்கு சார் என்ன விஜயகாந்த்னு கூப்பிட்டீங்க? என்னைய கேப்டன் தானே கூப்பிடணும். வச்சுக்கு, நீ கேப்டனு, நான் வைஸ் கேப்டனு, இவங்கெல்லாம் அம்பையரு. ஒரு 20-20 விளையாடுவோமா? நீ வேணும்னு தான்யா பேசுற, நீ வேணான்னு தான்யா பேசுற. துளசி கூட வாசம் மாறும், ஆனா நீ இப்படி கத்துறது மட்டும் மாறவே மாறாது. நீ உட்காந்துக்கு. அடுத்ததா யாரை கூப்பிடலாம்? வாங்க தனுஷ் தம்பி, நீங்க அட்டெண்டன்ஸை சொல்லுங்க. ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்க? அதுக்கு ஏன் அழுகுறே? டெய்லா போயிட்டியா? பரவாயில்ல சார். அதுல சார், இதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு வரும்போது இங்க யாருமே கை தட்டுறது இல்ல, யாருமே சிரிக்கிறது இல்ல. அதான் தட்டிட்டாங்களே, விடுப்பா. சார் திவ்யா இல்ல? திவ்யா? ஆமா இல்ல, அது வேற ஒருத்தன் கூட ஓடி போயிருச்சு. இப்ப என்னத்த சொல்ல வரே? சார் அது இல்ல சார். ஆமா, சட்டைய கலட்டு. ஏன் தம்பி இப்படி மெலிஞ்சிருக்கே? சார் நான் ஒன்னும் மெலிஞ்சில்ல சார், அது 6 பேக்ஸ். அருமை அருமை. படிக்கிற பையன் நீ ஒரு பேக் வச்சுக்கிட்டு மீதி 5 பேக் ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கலாம்லே. என்ன செய்யறாங்க சரியில்லை. நீங்களும் உட்காருங்க. அடுத்ததா வகுப்புக்கு ஒருத்தர் லேட்டா வந்திருக்காருல்லே, வாங்க ரகுவரன் தம்பி. வகுப்புக்கு ஏயா லேட்டு? அதுக்கு ஏன் ஆட்டோ ஓட்டுறே? ஏன் ஆட்டோ ஓட்டுறே? டயலாக பேசலாம் இல்லே. நினைச்சா ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம் வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவு பண்ண முடியாது. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா 4 ஃபிகர் இருக்கும், அந்த சைட் அடிக்கணும். பஸ்ல ஏறி கண்டக்டரை ஏமாத்திட்டு வரணும். நீ கேட்டு பாரு. ஆண்டனி மார்க் ஆண்டனி தம்பி வந்து போறதுக்கெல்லாம் மியூசிக் போடுது. இதுக்கு மேல ஏதாவது கேட்டா பாம்பு வச்சிடுவேன். ஓகேயா அப்படின்னு சொல்லும். நீயும் போய் உக்காந்துக்கு. சரியில்லை. அடுத்ததா நவரச நாயகன் கார்த்திக் தம்பி வந்திருக்காருல்லே, வாங்க அட்டெண்டன்ஸை சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன போய் ஏதோ சொல்ல சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவேன்? நீ எது வேணாலும் சொல்லு, ஆனா வாயில இருக்க வெத்தலைய துப்பிட்டு சொல்லு. ஒன்னும் விலங்கல இல்ல. எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரே ஒரு பாட்டு பாடுறேன் கேட்டுக்கங்க. பாபா பிளாக் ஷிப் ஹேவ் எனி ஃபுல்? எச்சர் 3 பேக் பைப்பர் ஃபுல். 1 ஃபார் உங்களுக்கு தருவேன் பார்த்தீங்களா? தரமாட்டேன், 3மே எனக்கு தான். வரட்டுமா? பை ஹை பை. இவன் என்ன ஃபுல்லு ஹாஃப்னு நம்ம மூடையே மாத்துறா. இவனும் சரி வர மாட்டான். அங்கே இன்னொரு ஆளு நம்ம வினு சக்கரவர்த்தி நிக்கிறாரு. வாங்க
வணக்கம் கண்ணு. அது என்னையா கையில வச்சிருக்கே? லவ் லெட்டர் கண்ணு. அடா பாவி, யாருக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கே? நீயே படி. கேட்டுக்குங்க சார், இந்த லவ் லெட்டர் சானியா மிர்சாவுக்கு. கேட்குறீங்களா? டியர் சானியா மிர்சா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்ணு. என்னோட 18 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில 20 வருஷ பஞ்சாயத்து வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு ஃபிகரை நான் பார்த்ததே இல்லை. சானியா மிர்சா, டோன்ட் புட் ஷார்ட் ஸ்கர்ட் புள்ள. ஆல் கைஸ் ஆர் வாட்சிங், மை ஹார்ட் பிரேக்கிங். யுவர்ஸ் கங்குலி, யுவர்ஸ் ஆயா கடை இட்லி. ஆஹா, அவர் என்னடானா சானியா மிர்சாவே லவ் பண்றாரு. இங்க இருக்க பயலுகே நம்ம நீப்பா வந்திருக்காஹே, அவகளை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, சரியில்லே. இங்க வகுப்பை கவனிங்கய்யா. விளங்குமா விளங்காதில்லே? இந்த வகுப்புலே அடுத்ததா யாரை கூப்பிடலாம்? வாங்க, அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார், நீங்க பேசுங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. தம்பி அருமையா வணக்கம்லாம் சொல்லுது இல்லையே, அதே மாதிரி அட்டெண்டன்ஸை சொல்லுங்க. அண்ணா வேணண்ணே, இப்பெல்லாம் மேடையில் பேசினாலே பிரச்சனை ஆயிடுதுண்ணே, என்னை விட்டுடுங்கண்ணே. அதெல்லாம் ஆகாது, நீங்க பேசுங்க. அண்ணா சரித்திரத்தை புரட்டி பார்த்தோன்னா நடு பக்கத்துல நமிதா போட்டோ வச்சிருப்பீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? அதுலண்ணே, சரித்திரத்தை புரட்டி பார்த்தோன்னா அது நம்ம கற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். என்ன வகுப்புக்கு வரவே கூடாதுன்னா என்ன சொல்ல வரீங்க? நான் பார்த்து பார்த்து வளர்ந்தா வீட்டு மரம் இல்ல, தானா வளர்ந்தா காட்டு மரம். அதுக்கு நான் தனியால் இல்ல. உன்னை சுத்தி பாரு, ஒருத்தர் கூட இல்லை. எதுக்கு இதெல்லாம்? வேற ஏதாவது பஞ்சு டைலாக் சொல்லு. இளைய தளபதி விஜய் வாங்க, ஒரு அட்டெண்டன்ஸை சொல்லுங்க கேட்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும், ஸ்கேட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற என்னோட ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தம்பியே அட்டெண்டன்ஸ் சொல்ல சொன்னா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ டிவியில பேட்டியா சொல்றதெல்லாம் சொல்லுது. இது சரி அண்ணா? ஆளு பார்க்கதாங்கண்ணா சைலண்ட், ஆனா அடி சார் வெட்டிங்கண்ணா. அதெல்லாம் இருக்கட்டும், வர்ற வழியிலே யார் யார்கிட்ட என்னென்னமோ கேட்டியே, என்ன கேட்டேன்? ராமங்கிட்ட வில்ல கேட்டேன், பீமங்கிட்ட கதையை கேட்டேன், முருகங்கிட்ட மயில கேட்டேன். முதல்ல ஒரு நல்ல டைரக்டரை கூப்பிட்டு நல்ல கதையா கேட்கலாம் இல்லை? ஏன் இப்படி பண்றீ? இதுவும் சரி வராது. வேணா ஒரு பாட்டு பாடுக, எல்லாரும் கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ஓகே, நான் வேட்டைக்காரன் படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். தம்பி, நீ அடிச்சா கூட தாங்கிக்கிறே, ஆனா அமைதியா இருக்கு. இதுவும் சரிவல்லே. வகுப்புக்கு இன்னொரு மாணவர் வந்திருக்காரு, வாங்க. எஸ்ஜே சூர்யா தம்பி, நீங்க அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் இருக்கா, கொஞ்சம் இதுவா நான் பேசுற எல்லாம் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடுறேன், கேட்டுங்க. ஐயோ, இந்த